Exercise 3.6 fifth sum பாருங்கம்மா. A is equal to 2x plus 1 by 2x minus 1 மற்றும் b ஓட மதிப்பு 2x minus 1 by 2x plus 1 எனில் 1 by a minus b minus 2b by a square minus b square காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக a bக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈக்குவேஷன் நமக்கு ரொம்ப சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முதல்ல கொடுத்துருக்குற இந்த காண்கன்னு கொடுத்துருக்காங்களே இந்த எக்ஸ்ப்ரெஷன் இதை முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரியா? இப்போ 1 by a minus b minus 2b by a square minus b square இது எப்படி எடுத்து எழுதலாம்? 1 by a minus b அப்படியே இருக்கட்டும், அது ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி தான் இருக்குது. மைனஸ் 2b by இது a square minus b square இது நமக்கு ஃபார்முலா a square minus b squareனா a plus b into a minus bன்னு பிரித்து நம்ம எழுதிக்கலாமா? இப்போ நம்ம LCM எடுக்க போகிறோம். மெசிமா எடுத்திங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயும் பொதுவாக a minus b இருக்குது, அதனால் அதை ஒரு தடவை போட்டுக்கோ. எக்ஸ்ட்ரா என்ன டேர்ம் இருக்கோ அதை ஒரு தடவை போட்டுக்கோ. அப்போ a minus b a plus b. இப்போ இந்த டேர்ம் கூட என்ன இல்லையோ அதோட மல்டிப்ளை பண்ணும். இப்போ இந்த மீசிமாவில் a minus b இருக்குது, என்ன இல்லை a plus b இல்லை. அப்போ இந்த மேலே இருக்க நம்பர் கூட a plus bயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? மைனஸ் இந்த டேர்மில் ரெண்டு டேர்முமே இருக்குது, அதனால் நீ எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, டைரெக்டாக அப்படி எடுத்து எழுதிக்கோ 2bன்னு. சரியா? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை மாதிரி தாம்மா, அதை விட இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்குங்கிறதுனால இப்படி சொல்கிறோம். இப்போ ஒன்னோட a plus bயை பெருக்கினா a plus b மைனஸ் 2b. இப்போ இந்த பிங்கிறது 1bன்னு அர்த்தம், அப்படி தானே? இப்போ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ a இது என்ன வரும்? ப்ளஸ் 1b மைனஸ் 2b. ஒரு கூட்டல் கழித்தல் இருக்குது, அப்போ கழிச்சிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். அப்போ a மைனஸ் 1bன்னு கிடைக்கும், அதை a மைனஸ் bன்னு எடுத்துக்கலாம். பை கீழே இருக்க டேர்ம்ஸ் அப்படியே போட்டுக்கோ, a மைனஸ் b a ப்ளஸ் b. புரியுதா? இது ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணுறோம். நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் போடலாமா, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீசி மேலே எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மை தொகுதியோட பெருக்கிக்கிறீங்க, அவ்வளோதான். இங்கே என்ன இல்லை, a ப்ளஸ் b இல்லை, அதனால் ஒன்னோட a ப்ளஸ் b பெருக்கிக்கிறீங்க. இங்கே ரெண்டு டேர்முமே இருக்கிறதுனால எதுவும் பெருக்கலை, அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த a மைனஸ் பிங்கிறது ஒரே டேர்ம் எடுத்துக்கலாம். அப்போ இது அடிச்சிட்டோம்னா 1 by a ப்ளஸ் b. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டா இந்த ஆன்சர் வருது, அவ்வளோதான். இப்போ a ப்ளஸ் b என்னன்னு கூட்டி பார்த்துடலாமா? ஏன்னா a ப்ளஸ் b இருக்குது, a ப்ளஸ் b. அப்போ 2x ப்ளஸ் 1 by 2x மைனஸ் 1 ப்ளஸ் 2x மைனஸ் 1 by 2x ப்ளஸ் 1. எப்போதுமே கூட்டல் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நடுவில் கூட்டலோ கழித்தலோ இருந்ததுன்னா நீங்கள் பகுதி வேறு வேறு இருக்கான்னு பாருங்கள். வேறு வேறு இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ரெண்டு தடவை இருக்குது, அதனால தான் நான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கிறேன். ப்ளஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பை டினாமினேட்டரில் என்ன போடணும், நீங்கள் பகுதியில் இது ரெண்டையுமே போடணும். அப்போ 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இது உங்களுக்கு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a ஸ்கொயர் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமில்ல? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த 2ab வர இடத்துல தான் மைனஸ் மாறும், மற்றதெல்லாம் அதே தான். இப்போ a இருக்கிற இடத்துல 2x, b இருக்கிற இடத்துல 1. அப்போ 2x ஸ்கொயர் பண்ணினா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1, அதான் 2 2s are 4 4x ப்ளஸ் b ஸ்கொயர் பண்ணினா 1. அதே டேர்ம் தான் இங்கே வரப்போகுது, இந்த மைனஸ் 4xன்னு வரப்போகுது. இப்போ டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகிடுமா? இது 4x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. 1 ப்ளஸ் 1 2 பை இந்த டேர்ம் அப்படியே போட்டுக்கோ. இப்போ இந்த நியூமரேட்டரில் பாரு, மேலே இருக்க நம்பர் ஒரு 2 காமனாக எடுத்துடலாமா? இப்போ 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இங்கே 2 4 8 அப்படி தானே? இது ஒரு 2 2. ஸோ 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. இது எதோட மதிப்பு? a ப்ளஸ் பியோட மதிப்பு. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? 1 by a ப்ளஸ் b. அப்போ 1 by a ப்ளஸ் பினா 1 by a ப்ளஸ் b வேல்யூ போடு. இந்த டினாமினேட்டர் எங்கே போய்டும்? அப்படியே நியூமரேட்டருக்கு போய்டும். அப்போ நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது. அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 by 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரியா?
இதுதான் ஆன்சர். கொஞ்சம் ஸ்டெப்பை பாஸ் பண்ணி பாருங்கள், நிதானமாக பாருங்கள். கொஞ்சம் லெங்க்தியான சம் இது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? 6th கொஸ்டின். இப்போ 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏயோட மதிப்பு x/x+1 கொடுத்துருக்காங்க, பியோட மதிப்பு 1/x+1 கொடுத்துருக்காங்க. என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னா a + b whole square + a - b whole square by a divided by b. இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மதிப்பு வருது, 2 × x² + 1/x × x + 1 whole square நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நான் போன சம்மில் சொன்ன மாதிரியே தான் இது. நீங்கள் டைரெக்டாக ஏக்கு பிக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷனையே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்துருக்கிறதுல a + b whole square கேட்டிருக்காங்க. அப்போ நீ முதல்ல ஏவையும் பியையும் கூட்டிப்பார், அதுக்கப்புறம் வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணு. அதே மாதிரி ஏபி மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து ஏயை டிவைடட் பை பி போட்டு வச்சுக்கோ. இதோட ஆன்சர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். முதல்ல a + b x/x+1 1/x+1. இங்கே பகுதி சமமாக இருக்கா? அப்போ நீங்கள் அப்படியே டேரெக்டாக தொகுதி 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ x+1 பை இதை காமனாக போட்டுக்கணும் x+1. இது ரெண்டும் ஒரே டம்மாக தானே இருக்குது. அப்போ அடிபட்டு போய்ட ஆன்சர் 1. அவ்வளோதான், சிம்பிளாக வந்துருச்சு பாரு. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். a + b ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் வரப்போகுது. ஓகேவா? அடுத்தது a - b கண்டுபிடிச்சி அதை ஸ்கொயர் பண்ணும். a - b x/x+1 - 1/x+1. இங்கேயும் அப்படி தான் பகுதி சமமாக இருக்குது. அப்போ அப்படியே போட்டுக்கோ. தொகுதியை அப்படியே டைரெக்டாக x - 1 போட்டுக்கோ. இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். சேர்த்து தானே ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர்னா. அப்போ x - 1 whole square by x + 1 whole square. இதை இப்போதைக்கு நீ ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கோ. அடுத்தது இன்னொரு டேர்ம் இருக்குது, a divided by b இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ a x/x+1 by bயோட மதிப்பு 1/x+1. x+1 கேன்சல் ஆகிடும். வெறும் x/1னா x, அவ்வளோதான். இப்போ மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா? அப்படியே அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி a + b whole squareோட மதிப்பு 1 ப்ளஸ் a - b whole squareோட மதிப்பு x - 1 whole square by x + 1 whole square by a divided bயோட மதிப்பு x. இப்போது இது அப்படியே குறுக்க பெருக்கிக்கலாமா? 1 × x + 1 whole square. ஓகேவா? ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம், x - 1 whole square by இந்த x, இந்த டேர்ம் இங்கே வந்துடும், இந்த டினாமினேட்டர் கீழே வந்துடும். அப்போ x × x + 1 whole square. புரியுதா? ஆக்சுவலாக இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறீங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 1 × x + 1 whole square ப்ளஸ் x - 1 whole square by x + 1 whole squareன்னு வந்திருக்கும். ஹோல் டிவைடட் பை எக்ஸா, இந்த டினாமினேட்டர் கீழே இறங்கிடுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, விரிவாக்கம் பண்ணிக்கோங்க. a + b whole square, a² 2ab b² x² 2x + 1 x² - 2x + 1 + 2x - 2x கேன்சல் ஆகிடும். x² + x² 2x² 1 + 1 2 பை டினாமினேட்டர் வேல்யூ எப்படி இருக்கா? இல்லை ஒரு 2 நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இதில் x² இருக்கும், இதில் 1 இருக்கும். வந்துருச்சு ஆன்சர், நிரூபிக்க சொன்ன ஆன்சர். சரியா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 7th கொஸ்டின். இது கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான். புக்கில் பேஜ் நம்பர் 105 3.6 எடுத்துக்கோ. ஒரு வேலையை 7வது கணக்கு. கொஸ்டின் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் செய்கிறாங்கன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கும்? 4ல் 1 பங்கு தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? 1 மணி நேரத்தில் மொத்தம் எடுத்துக்கிற டைம் 4. அப்போ 1 மணி நேரத்தில் ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கும். 4 பகுதியில் ஒரு பகுதி வேலை தான் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அப்போ பாரி 1 மணி நேரத்தில் செய்யும் வேலை, இதை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1/4. ஏன்னா மொத்தம் 4 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்போ 1 மணி நேரத்தில் ஒரு பங்கு தான் செஞ்சுருப்பார். அதே மாதிரி யுவன் 1 மணி நேரத்தில் செய்கிற வேலையை பின்னு எடுத்துக்கோ. நமக்கு ஒவ்வொரு தடவையும் பாரி யுவன் எழுதுறதுக்கு பதிலாக ஏபின்னு ஈஸியாக இருக்கும். இவர் 6 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்போ 1 மணி நேரத்தில் ஒரு பங்கு தான் முடிஞ்சிருக்கும், 1/6. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/4 + 1/6.
இது வேறு வேறு இருக்குது, குறுக்க பெருக்கணும். ஓர் 6 6, ஓர் 4 4, 6 + 4 பை இது 2 பெருக்கினீங்கன்னா 24, 10/24. இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு 5/12. இப்போ இது இருவரும் சேர்ந்து எடுத்துக்கிற நேரம். இப்போ இருவரும் சேர்ந்து எடுத்துக்கிற நேரம் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பங்கு முடிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/, இப்போ போட்டோம்ல இது மொத்த மணி நேரம் இதுன்னா 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை 1/5/12ன்னு வரும். அப்போ இந்த 12 இங்கே போயிடுமா மேலே? ஸோ 12/5 ஆகிடுமா? இப்போ வகுத்து பாருங்கள் 12/5, 5 12, 2 டைம்ஸ் வருமா? 2 10, மிச்சம் 2. அப்போ 2 2/5ன்னு எழுதலாம் இதை, அப்படி தானே? 2 2/5, 2 மணி நேரம். இந்த 2/5ங்கிறத நிமிஷமாக மாற்றணுன்னா 60ஆல் பெருக்கிக்கலாமா? அப்போ 24 நிமிஷம். அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுதாமா? இந்த A+B புரியுதில்ல, 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை. இப்போது எவ்வளோ மணி நேரம்? இது வந்து 1 மணி நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலை. புரியுதா? அப்போ மொத்தம் எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறாங்க? இங்கே என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை மணி நேரம்னா 1/ன்னு போட்டோம், அப்படி தானே? அப்போ இது 1 மணி நேரத்தில் இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. மொத்தம் அப்படிங்கும்போது 1/5/12. சரியா? அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 8வது கேள்வி பாரு. இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். 1 கிலோகிராமுக்கு ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல 2 மடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில் இனியா வாங்கிய இருவகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. எடை எவ்வளோ? இப்போ எவ்வளோ மொத்தத்தில் 50 கிலோகிராம் வாங்கியிருக்கா, அதில் வாழைப்பழம் எவ்வளவு ஆப்பிள் எவ்வளோன்னு தெரியாது. அப்புறம் 1 கிலோகிராமோட விலையும் நமக்கு தெரியாது, ரெண்டுமே நமக்கு தெரியாது. அதனால் இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், நம்மக்கிட்ட 2 இருக்கா, வாழைப்பழங்கள் ஆப்பிள், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. புரியுது? இது எண்ணிக்கையும் தெரியாது, விலையும் தெரியாது நமக்கு. 1 கிலோகிராமுக்கு எவ்வளோ விலை, மொத்த விலை தான் கொடுத்துருக்காங்க, 1 கிலோகிராமுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ வாழைப்பழங்களோட எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, ஆப்பிளோட எண்ணிக்கையை ஒய்ன்னு எடுத்துக்கோ, ஏன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ 1 கிலோகிராம் வாழைப்பழத்தோட விலையும் நமக்கு தெரியாது, அது ஏன்னு எடுத்துக்கோ. 1 கிலோகிராம் ஆப்பிளோட விலையை பின்னு எடுத்துக்கோ. இப்போது 2 சேர்ந்து 50 கிலோகிராம் இருக்கா, எக்ஸ் ஒய், இந்த 2 கூட்டினா நமக்கு 50 கிலோகிராம் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 1 கிலோகிராம் ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலை போல் 2 மடங்கு. வாழைப்பழங்கள் விலை ஏன்னு எடுத்துக்கிட்டா, ஆப்பிள் அதை விட 2 மடங்கு. அப்போ ஏ ஈக்குவல் டு 2பின்னு எடுத்துக்கலாமா? ஆப்பிள்களின் விலை வாழைப்பழங்களின் விலையை போல் 2 மடங்கு. இப்போ 2a ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கோங்க. இதை வேணால் பின்னு எடுத்துக்கோ, இது ஏன்னு எடுத்துக்கோ. இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி. ஏன்னா வாழைப்பழங்களோட எண்ணிக்கையை வந்து எவ்வளவு விலை, 2 மடங்கு விலை இருக்குது ஆப்பிள்களோட எண்ணிக்கை. ஸோ ஏ ஈக்குவல் டு 2b. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை வந்து 1800ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே மாற்றிக்கோங்கம்மா. இது ஏபின்னே இருக்கட்டும். ஓகேவா? இது ஆப்பிள் வாழைப்பழங்களை மாற்றிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே. அப்போ நீங்கள் வேறு எதையும் மாற்ற வேண்டியதில்லை, ஹெட்டிங்கை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போது எக்ஸா ஆப்பிள் எண்ணிக்கை எக்ஸு, கிலோகிராம் விலை ஏ, இதை 2ஐயும் பெருக்கினா நமக்கு 1800. இப்போ 1 கிலோகிராம் 20 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 4 கிலோகிராம் 4 × 20ன்னு தானே போடுவீங்க. அதனால் எண்ணிக்கை, அதை எடை, எண்ணிக்கை கிடையாது எடை, எடை இன்ட்டு விலை ஈக்குவல் டு 1800. அதே மாதிரி வாழைப்பழங்களின் எடை இன்ட்டு விலை ஈக்குவல் டு 600. இப்போ 1 2 3 4 ஈக்குவேஷன் இருக்குது. இதை வச்சுட்டு நீங்கள் XY மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ 2 தூக்கி நீங்கள் 3ல் பிரதியிடுங்க. 2a ஈக்குவல் டு 2bயா, அப்போ இதை தூக்கி 3வது ஈக்குவேஷனில் போடுங்க. அப்போ x இன்ட்டு ஏக்கு பதிலாக 2bன்னு போட போகிறீங்க.
ஓகேவா? ஈக்குவல் டு 1800. இப்போது இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிடலாமா? பெருக்கல்ல தான் இருக்குது எல்லாமே. அப்போ எக்ஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு 1800/2 900ன்னு வந்துருச்சு. இது 5வது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ 5வது ஈக்குவேஷனையும் 4வது ஈக்குவேஷனையும் வகுத்துக்கோங்க. 5வது ஈக்குவேஷன் XB பை 4வது ஈக்குவேஷன் YB. ஏன்னா BB அடிபட்டு போயிடாதுக்காக தான். இந்த பக்கம் 900, இந்த பக்கம் 600. இப்போ BB கேன்சல் ஆகிடும். 900ம் 600ம் 2 சைஃபர் முதல்ல அடிச்சுக்கோங்க. 9 6 இது ரெண்டையும் 3வது வாய்ப்பாடில் அடிச்சிங்கன்னா 3/2ன்னு வரும். இப்போ இது அப்படியே குறுக்க பெருக்கு எக்ஸ் 2x ஈக்குவல் டு 3yன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு 3y/2ன்னு வரும். இது 6வது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ முதல் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. இந்த ஒய்க்கு பதிலாக இல்லை எக்ஸுக்கு பதிலாக 3y/2ன்னு போட்டுக்கோ. எக்ஸுக்கு பதிலாக 3y/2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. இப்போ இதை குறுக்க பெருக்கிக்கலாம். 3y ப்ளஸ் 2y/2 ஈக்குவல் டு 50. இந்த /2 அந்த சைட் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். 3y ப்ளஸ் 2y 5yன்னு ஆகிடும். 5y/2 ஈக்குவல் டு 50. இந்த 2 இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா பெருக்கல் வந்துடும். 2 × 50 100. அப்போ 5y ஈக்குவல் டு 100, y ஈக்குவல் டு 100/5 20. ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னொன்று ரொம்ப ஈஸி. திருப்பி ஃபஸ்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கோ. ஒய் தான் 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 20 போட்டுக்கோ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30. அப்போ நம்ம எக்ஸ் இப்போ என்னென்னு எடுத்துகிட்ருக்கோம்? ஆப்பிள்களின் இல்லையா? அப்போ ஆப்பிள்களின் எடை வந்து 30, இது வந்து 20 கிராம். ஓகேவா? புரியுதாம்மா? ஸோ இந்த 3.86 வரைக்கும் இப்போ முடிச்சாச்சு. உங்களுக்கு ஃப்ரைடே வந்து 3.4, 3.5, 3.6 மூணுத்துலேயும் ஒரு டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட்டு பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கரெக்டாக டெஸ்ட் எல்லாம் எழுதுங்க. தேங்க்யூம்மா.